ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Boys and girls and my British guy from Bala. CSK vs RCB matches smart. பார்க்கலாம். வணக்கம் சென்னை தெரிக்கும் விடல அப்படின்னு எதை புரியல. ஓ, தெரிக்க விடலாமாவா அப்படின்னு நம்ம சாஸ்திரி தமிழ்ல பேசி சாவடிக்க ஜெய்கார்டன் கெய்கார்டு காயினை தூக்கி போட டாஸ் வின் பண்ண டக்ரசனே பேட்டிங் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சிரிச்சுனே ஒருத்தர் வந்தார்ல, அவரை மட்டும் நம்பாதீங்க. ஆப்பிரிக்காவில் எங்கள் டீமுக்காக தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அவரு. நேற்று மெரினா பீச்சு கூட்டு போய் சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டே வரல என்ன தெரியுமா அப்படின்னு நம்முடைய கெய்க்வாடு கம்ப்ளைண்ட் பண்ண. தலை தோனி விண்டேஜ் ஹேர் ஸ்டைலில் உள்ளே இறங்க, ஏதோ விண்டேஜ் ஹேர் ஸ்டைலா ஏங்க, எங்கள் வில்லேஜில் எல்லாருக்குமே இதாங்க ஹேர் ஸ்டைலு அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் சொல்ல. தம்பி பபுள் கம்லாம் கீழே துப்பக்கூடாது புரியுதா அப்படின்னு நடுவர் சொல்ல. தீப்பொறி தீபக்கு ஓடி வந்து ஓவர் போட மொதல் பாலே வைடு. ஏலே ஆரம்பமே இப்படியாடா போடுவோம், ஏன்டா அப்படி பண்ணுற நீ அப்படின்னு தலை பார்க்க. அண்ணே நீங்கள் முறைச்சா மொட்டை ராஜேந்திரன் மாதிரி இருக்கீங்கன்னு அப்படின்னு தீப்பொறி சொல்ல. தலைக்கு சிரிப்பு வரல. மாப்பிள்ள உஷாரு போடுற பால்லாம் 4-4 போக தலை டைவ் அடிக்க, இவன் கூட விளாட்னா மொதல் மேட்சே முட்டையை தேய்ச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு தலைவர் புலம்ப. அடுத்த ஓவர் ஜம்ப் ஃபர்ஸ்ட் பவுன்ஸ். இவன் யாரு டே, ஏன்டா அப்படி பூரா பில்னு எனக்குனே வரீங்க அப்படின்னு தலை புலம்ப. டக்லஸ் அண்ணே அச்சுனே இருக்க, டிஷ்ஷு சூப்பரா மாப்பிள்ள அப்படின்னு ராஜா கோலி தன்னோட ஸ்டைலில் வாழ்த்து சொல்ல. ரன்ஸ் வந்துனே இருக்க, முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ் ஓடி வந்து ஓவர் போட மொதல் விக்கெட். டக்லஸ் இஸ் கான். உள்ள வந்த பட்டி டிங்கிறீங்க, ஏதோ வாடகைக்கு வீடு பார்க்க வந்தவனா வாசல்லே வச்சு நிறுத்தின மாதிரி பாவம் அவரை முட்டையை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இந்த வாத்து முட்டையை வச்சுக்கனே அப்படின்ட்டு அவரை அனுப்பிட்டாங்க. உள்ள வந்த டாக்ஸி மொதல் பாலே அவுட். கேமரூன் பச்சை இப்போ என்ட்ரி போட 6 ஓவர் முடிவில் 42க்கு 3. ஸ்பின்னர்ஸை இறக்கி விட்டு சிஎஸ்கே வெறுப்பேற்று அம்பையர் யூசுப் பதானு, தம்பி வடபழனியில் வாட்ச் கடை வச்சுக்கிறேன் வந்து பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்ல. டைம் அவுட் கேப்பில் தன்னுடைய தலைமுடியை சரி பண்ண. ஆர்சிபி 4 அடிக்க சப்போர்ட்ராக்கா ஏஞ்சின்னு என்ஜாய் பண்ண. பதறி செதறி போன டீமை ராஜா கோலியும் பச்சையப்பனும் ஒன்னா சேர்ந்து மீட் எடுக்க. டேய் கேட்ச் வரும் பாடுறா அப்படின்னு தலை சொல்ல. அது எப்படின்னு நீங்க சொன்னா வந்துருமானே, இந்த வருது பாரு அப்படின்னு சொல்ல. கேட்ச் நேராக கைக்கு வர வருது. ராஜா கோலி வெளியே. அடுத்தடுத்த விக்கெட்டு போக, தம்பி உனக்கு ஆடணும்னு ஆசை இருந்தால் எங்கள் டீமுக்குனா வந்துரு, என்ன சொல்கிற அப்படின்னு கூப்பிட்டு சொல்ல. சாரி வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேட்ஸ்மேன் சொல்ல. டே வாய்ப்பு இல்லையாம்டா தூக்கிங்கடா அப்படின்னு நம்மளுடைய தோனி கை காட்ட அவுட். புது பேட்ஸ்மேன் உள்ள வர, ஐயோ அடிச்சிட்டாங்களா, ஐயோ என்னடா இது டே எப்போ அப்படி அடிச்சிங்கன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வாயை புழக்கிறாங்க. ஃபேன்ஸ்லாம் டான்ஸ் ஆட. ஆர்சிபி ஃபேன்ஸ் பக்கம் கொஞ்சமாக காத்தடிக்குது. திடீர்னு ரன்ஸ் போக, தம்பி முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோளாறு போடுறாங்க. ஐயோ இவங்க கொடுக்குற கோளாறுல நம்ம இன்னைக்கு வரலாறே படைக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸை நான் ஃபீல் பண்ணேன். நீ அடுத்த ஓவரில் ஆட்டத்தை முடிச்சிருனே அப்படின்னு தலை சொல்ல. ஏய் பவுலரு நீ என்ன பண்ணுறனா, ஏதே ஓ அப்பாவே சொல்லிட்டாரா அப்படின்னு ஜெய்கோடங்கிறது. தலை தோனி சொல்லிட்டாருன்னா போதும், நான் சொல்கிறதுனா நீ ஒன்றும் மைண்டில் எடுத்துக்காத அப்படின்னு பவுலர்கிட்ட சொல்லிட்டு போக. கடைசி 3 ஓவரில் தீக்காயிடும் தினேஷ் கார்த்திக்கு போட்டு பொலன்னு புழக்க பிளான் பண்ணுறாரு. அதில் வந்து மாட்டின ஆடு நம்மளுடைய உஷாரு போட்டு பொலன்னு புழக்க. அவ்வளோதான், இதுலேயே 25 ரன் இந்த ஓவரில் வந்துருச்சு. அப்பாடா நம்ம 3 ஓவரில் பிளான் பண்ணதை ஒருத்தன் முதல் ஓவரில் கொடுத்துன்னு போகிறான், யாரா இவன் அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸாக சேர்ந்து உஷாருக்கு ஒரு கோயில் கட்ட முடிவு பண்ணுறாங்க. இதுக்கடுத்து அடுத்த 2 ஓவரில் இந்த பார்த்தீங்க அப்படின்னா வைடுன்னு போட ஆரம்பிக்கிறாங்க நம்முடைய உஷார் அந்த கடைசி ஓவரில். இது எல்லாத்துக்குமே நான் அப்பீல் போவேன் அப்படின்னு தீக்கா சொல்ல. ஒரு அப்பீலும் ஒருபடியாக வந்த மாதிரி தெரியல. மொதல் அப்பீல் மட்டும்தான். அடுத்து 2 அப்பீலுமே வைடுக்கு போக, வைடா இந்த அப்பீல் அப்படின்னு போகிறாரு, மாட்டிக்கிறார். அவ்வளோ சேர்த்தோடு வச்சு அடிச்சு அனுப்பிவிட்டாங்க. இதோட முடிஞ்சு போச்சு. 20 ஓவர் முடிவில் அவங்க அடித்த ரன் பார்த்தீங்கன்னா 173. இந்த 174 அடிக்கணும் அப்படின்ற இதோட என்ன இறங்குறாங்க நம்மளுடைய சிஎஸ்கே. சேசிங் ஆரம்பம். சச்சின் சவிதா ஜெய்க்வாடு கெய்க்வாடு 2 பேர் ஓப்பனிங் இறங்க. எங்கள் அண்ணன் எக்கனாமிக் போலர் சிராஜ் ஓடி வந்து முதல் ஓவர் போட. ஹபிபோ ஹலமத்தி ஹபிபோ அப்படின்னு நடுவர் நாட்டியாட. எவன்டா காஃபியில் உப்பள்ளி கொட்டினது அப்படின்னு தேட. ஃபர்ஸ்ட் பால் 4 வந்துட்டான்டா விராட் கோலி வீட்டு செல்ல பிள்ளை. அடே சிராஜ் ஒழுங்கா போடுறா அப்படின்னு டக்ல சொன்னேன். ஜெய்க்வாடு கெய்க்வாடு அழகாக ஒரு 4 அடிக்க. சூப்பர் வெரி குட் நல்ல ஷாட் அப்படின்னு ராஜா கோலி கைத்தட்ட. கேஜிஎஃப் தயாலு பாலை போட. சிஎஸ்கே சின்ன பசங்களாம் ஒன்றா சேர்ந்து விசில போட. பால் ஸ்டம்புக்கு பின்னாடி கட்டிங்க போட. ஜேஷா ஆக்டிங்கை போட. கேமராவை தூக்கி எவனோ ஒருத்தன் மேலே போட. மாப்பிள்ள ஃபோனை போட. ஹலோ மாப்பிள்ள ட்ரீம் லெவனில் ரெய்னாவை கேப்டனாக போட்டுட்டா, ஆனால் அவர் இன்னைக்கே பார்த்து வரவே இல்லைடா பிளேயிங் லெவனுக்கு அப்படின்னு ஒரு கதையை போட. ஏதோ
ட்ரீம் லெவனில் டீம் எடுக்க தெரியலன்னா டீம் எடுக்க தெரியலன்னு சொல்லுடா, அது கேட்குற அப்படி போய் பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்ல. ஓச்சியில் டிக்கெட் கிடைக்கிது 9 வருஷமாக கிரிக்கெட் பார்க்குறேன் நாங்களா எங்ககிட்டேவா அப்படின்னு என் தலைவன் சொல்ல. ஆண்டி பீஸு சிம்பிளை போட, பவுலர் வைடா பாலை போட, நடுவர் சட்டையை லூஸாக போட, பாப்பா எந்திரிச்சு டான்ஸை போட, கேப்டன் டக்லஸ் சிராஜ் கூட ஒரு டாக்கை போட. அவன் கூட இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், இட்ஸ் டைம் வேஸ்ட்ரா, நீ ஒழுங்காக வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு ராஜா கோலி சொல்ல. மாப்பிள்ள இதுக்கு முன்னாடி அந்த பொழப்ப தான் நீயும் பார்த்துட்டு இருந்த கேப்டன் ஆகும்போது எங்கள் அண்ணன் எக்கனாமிக் போலர்ஸ் ராஜா ஹேண்டில் பண்ணி தெரியுமா தெரியாது உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாமே, யூ கமான் அப்படின்னு சொல்ல. டேய் மேட்சை பாடுறா பரமா அப்படின்னு கோச்சு சொல்ல. முதல் விக்கெட் ஜெய்க்வாட் கெய்க்வாடு கான். அச்சால் குச்சால் ரஹானை என்ட்ரி போட. ராஜா கோலி இந்த மாதிரிலாம் ரியாக்ஷனை போட்டால் தான் ஒரு ஆர்சிபி ஃபேனுங்கிற ஒரு ஃபீலிங்கே வருது அப்படின்னு அவர் யோசிக்க. கொக்கு பரபர கோலி பரபரன்னு 6-4 அடிக்க. என்னடா கலாய்க்கிறீங்களா என் பேரை வச்சு பாட்டு பாடி அப்படின்னு ராஜா கோலி கேட்க. 6 ஓவர் முடிவில் 60க்கு 1. கரண்ட் சாக்கு சர்மா என்ட்ரி போட. சச்சின் சவிதா 15 பாலில் 37 அடிச்சு எக்ஸிட்டா போட. என்ன தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்ன வேணுமோ ஒரு டாக்ஸி போடவா நான் வேணும்னா அப்படின்னு அந்த டாக்ஸியவே கேட்க. நம்மளுடைய தலைவன் என்னன்னு சொல்ல பார்த்த நடுவர் பர்மா பசார் வாட்சை தாக்கி பண்டாவாக கொட்டுனுக்கிறாப்புல. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா அப்படின்னு என் தலைவன் யார் இங்கே சிஎஸ்கே சேஸ் பண்ணாதுன்னு சொன்னவன் நான் கொஞ்சம் பார்க்கலாமா நேரில் அப்படின்னு நம்மளுடைய டேஞ்சர் மிக்சர் கேட்க. இன்னைக்கு சம்பவம் காத்திருக்கடோ அப்படின்னு மாலுங்கள்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமராவை எடுத்து கையில் பிடிக்க. டேஞ்சர் மிக்சர் 2 6 10 ஓவர் முடியல 92க்கு 2. இருந்தா இருங்க நல்லா தான் வந்துட்டேன்ல, என்னங்க நீங்கள் எல்லாம் சரி பண்ணிடலாம், யாரும் ஒன்றும் கவலைப்படக்கூடாது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லினே உள்ளே வந்த கேமரன் பச்சை இப்போ மொதல் பால் 6 அடியை வாங்கி 2வது பால் விக்கெட் எடுக்க. தாக்கம் வீரர் சிவம் துபாய் உள்ள. ரெஜிஸ்டர் தப்பா உள்ளே இருந்து ஹாய் ஹலோன்னு கேமராக்கு கையாட்ட. யாரு என்னையா அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்க. டேஞ்சர் மிக்சர் அவுட் ஆக அருவா ஜட்டு உள்ள. தம்பி அங்கே தெரியுது பார்த்தியா, அதுதான் நான் படித்த ஸ்கூலு அப்படின்னு யூசுப் தானே அம்பேர் டக்லஸ் கிட்ட காக்க. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு செவரு கட்டிருக்கணுமா எதுவும், ரைட் விடுங்க ஆளுங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு டக்லஸ் கேட்க. பாலு பறக்க. அடடா நம்ம மால்தி சகாரு 15 ஓவர் முடியல 128க்கு 4. 30 பால் 46 அடிக்கணும். இன்னொரு ஓவர் முடிய போக இன்னும் 4 ஓவர் தான் பாக்கி இருக்கு, தலை எப்போங்க வருவார் அப்படின்னு எல்லாரும் கேட்காதோ. இந்தா உள்ளே வந்துட்டார்ல முறுக்கேத்தின்னு இருக்காப்புல. இன்னும் இவனுங்களாம் நம்மளை நம்பி தான் இருக்கீங்களாடா அடப்பாவிகளாடு அப்படின்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது. அவர் இறங்க மாட்டாரேடா அப்படின்னு போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் சொன்னாலும் தலைவனுக்கு புரியல. ஸோ ரன்ஸும் பால்ஸும் கிட்ட கிட்ட இருக்கிற ஒரே காரணத்தினால ஒருவேளை நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் இவங்க நம்ம கிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு இதோட நான் இதை அப்படியே ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ தோக்க போகிறோன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, சிரிங்க நல்லா சிரிங்க ஜாங்கிரி அப்படின்னு டக்களை சொல்ல. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்க. 12 பாலில் 10 அடிக்கணும். தலைவர் பேட்டை எடுத்துன்னு சுற்றினே இருக்காப்புல அப்படின்னு. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்மளுடைய வின்னிங் ரன்ஸை அடித்து முடிச்சு நம்மளுடைய சிஎஸ்கே ஜெயிச்சுட்டாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் படம். ஓகே பாய். ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.